தேவகுமாரனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய நாமத்துக்கு சொந்தக்காரரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா நீ பெரியவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கடவுளை கண்களை மூடி தந்தை தேவனாகிய கர்த்தரை ஒருமித்து அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனு புத்திரன் அல்ல. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எந்த ஸ்தானமாகிலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாகிய உண்மை, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவராகிய உண்மை, என்னுடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிறவராகிய உண்மை, எங்களை ஆசீர்வதிக்கிறவராகிய உண்மை, எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிறவராகிய உண்மை, எங்கள் தலையில் உள்ள மயிர்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவராகிய உண்மை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ எங்களை தம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவராகிய உண்மை, உம்முடைய மதில்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறவராகிய உண்மை, உம்முடைய தூதர்களை எங்களுடைய பணிபடை ஆவிகளாக எங்களுக்கு தந்திருக்கிறவராகிய உண்மை. வானமும் பூமி ஒளிந்தாலும் எங்களை நோக்கி நீர் பேசின வார்த்தைகள் ஒளிந்து போகாதபடிக்கு அதை நிறைவேற்றுகிறவராகிய உண்மை. ஆழத்தில் இருக்கிற எங்களை தூக்கி எடுக்கிறவராகிய உண்மை, சேற்றிலே இருக்கிற எங்களை ஆண்டவரே மறுபடியும் புது வாழ்வு தந்து வாழ வைக்கிறவராகிய உண்மை, தூரத்திலே இருந்து எங்களை சமீபமாய் மாற்றினவராகிய உண்மை. இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் உயர்த்துகிறோம், இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் துதிக்க பாத்திரர், நீர் ரட்சகர், நீர் விடுவிக்கிறவர், நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர், நீர் துதிக்கு தகுதியானவர், கனத்திற்கு பாத்திரமானவர், எங்கள் ஆராதனைக்கு உரியவர். நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே சிறந்தவர், நீ ஒருவரே போற்றுதலுக்குரியவர், நீ ஒருவரே புகழப்படுவதற்குரியவர். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அல்லது வானத்திலே ஒரு நாமம் ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இருக்குமானால், எல்லாராலும் புகழப்படத்தக்கதான ஒரு நாமம் இருக்குமானால் அது உம்முடைய நாமம், அது உம்முடைய நாமம். நீதான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர், எனக்கு நானே கர்த்தர், எனக்கு சமானமானவன் யாரும் இல்லை என்று சொன்னவர். ஓ நீ ஒருவரை, என்னையெல்லாம் வேறே தெய்வம் இல்லை என்று ஆண்டவரே ஓப்பன் சேலஞ்ச் விடுகிற நீரே தெய்வம், நீரே கர்த்தர், நீரே ராஜா, நீரே பராக்கிரமசாலி, நீரே வல்லமை உள்ளவர், நீரே பெரியவர், நீரே மாட்சிமை உள்ளவர், நீரே மகத்துவமுள்ள நாமத்திற்கு சொந்தக்காரர், நீரே கோடிக்கணக்கான தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவர், மூப்பர்களால் புகழப்படுகிறவர், பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், பரிசுத்தத்தையே தன்னுடைய வஸ்திரமாக தரித்திருக்கிறவர். ஓ ஆதல் பாலிலே கழுவப்பட்ட புறாவினுடைய கண்களைப் போல கண்களை உடையவர், வெண்கலத்தை போல பாதங்களுக்கு சொந்தக்காரர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கம்பீரமாய் வீற்றிருந்து சகலவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து அதை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீரே. ஓ ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம், ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க பாத்திரர், மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்க பாத்திரர், மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரிய
உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமையுமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமையுமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு மகிமையுமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமையுமாக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை.
வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே திருப்பெருமை சத்தத்தை உயர்த்தி இந்த சாயங்கால பொழுது இயேசுவே நீர் வந்தால் போதும். எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உம்முடைய கரத்திலே தான். ஓ இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்றவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி. வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலம். சொல்றவங்க மாத்திரம் இந்த சாயங்கால வேளையிலே நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே 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 நீர் வந்தார் எங்களுடைய சூழ்நிலையில். ஓ ஹalleluya நீ போதும் இயேசுவே. ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தீவிக் கொண்டிருந்தாள். இயேசு சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தீவிக் கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கு வெளியில நிறைய சவால்கள் இருக்கலாம்,
யாரெல்லாம் அவருடைய பாதத்திற்கு வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே விடுதலையை வெற்றியை பெற்றுக்கொண்டார். யாரையும் அவர் வெறுமையா திரும்பி அனுப்பவே, தன்னிடத்துல வந்த அனைவரையும் அவர் ஆசீர்வதித்தார். தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் நோகளால் சுகமானோ.
தேவையெல்லாம் நீ. எத்தனை பேர் இந்த சாயங்கால வேளையில நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் நம்முடைய நாவின் கர்த்தர், ஓ நீ போதுமே கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே. உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி நீரே. என்னேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே. உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த என்னேல் நினைவாயிருப்பவரே, என்னேல் நினைவாயிருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே. உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். கைவிடா ஓரிசுராஜாவே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கி உம்மன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த நம்புவேன் என்னை சூழ்வரை, நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. நம்புவேன் என்னை சூழ்வரை, நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னை சூழ்வரை.
நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம்.
Gospel according to Mark chapter number 10, commencing verses from 46 through 52. Mark எழுதின சுவிசேஷத்தினுடைய 10ஆம் அதிகாரத்துல 46 தொடங்கி 52 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நம்ம வேகமாக நம்ம தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ணி கடந்து போகிறோம். தொடர்ந்து ஊழியத்தினுடைய தேவைக்காக நம்ம வாங்க போற அந்த இடத்திற்கு இன்னும் நமக்கு ஒரு 30 லட்ச ரூபா, நமக்கு 35 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நமக்கு தேவை இருக்கிறதுனால, ஆண்டவரே ஒன்றும் என்ன கொடுக்க வைங்க, இல்லைன்னா யாரையாவது எழுப்பி அவங்களையாவது கொடுக்க வைங்கன்னு சொல்லியாவது என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரை ஒன்றும் என்ன தர வைங்க, நானே லட்சக்கணக்கில் உதவி செய்கிற மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா ஆண்டவரை யாரையாவது எழுப்பியாவது விடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு உபவாச ஜெபம் 10 to 12 வழக்கம் போல நடக்கிறது உண்டு. 10 to 11 நம்ம அதில் புதிய தலைப்படுத்த ஆபிரகாமும் விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. வாய்ப்பில் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் நம்ம சர்ச் குரூப்பில் அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படுகிறது. அதெல்லாம் கேளுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இருக்கமா பிடிச்சுக்கோங்க, அப்போ நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் நல்லா வாழலைன்னா பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட தான். நான் என்ன சரி செய்துக்கிட்டா நிச்சயமா நான் ஒரு மேன்மையான வாழ்க்கையை என்னால் நிச்சயமா பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 10ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 64வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் மல்கியாவில் தேடிக்கிட்டு இருக்காதீங்க, முன்னாடி திருப்பி வந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் 64வது பக்கம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 52 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். பின்பு அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு, எத்தனை பேர் அந்த வரியை திரும்ப வாசிக்க விரும்புறீங்க? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்துல டாக்டர் கிட்ட போனா எனக்கு சில வியாதி சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மனுஷங்க கிட்ட நான் உதவி கேட்டு போனா அவங்க எனக்கு உதவி செய்யறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா நான் என்ன படைத்தவராகிய என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வருவேன்னா, அவருடைய சமூகத்துக்கு வருவேன்னா, என்னோட தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் உடனே நான் சுஸ்தமாகி நான் வெளியில போகும்படிக்கு தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவினுடைய பாதை வழியாக எருசலேமுக்கு அவர் கடந்து போகையிலே சந்திக்கிற ஒரு குருட்டு பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவத்திலே நடந்த சம்பவத்தினுடைய பின்னணியிலிருந்து இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற பாடத்தை இன்று ராத்திரியிலே நாம் பார்க்க போகிறோம். இயேசு எரிகோவினுடைய வீதி வழியாக எருசலேமுக்கு நடந்து போகிற பாதையிலே அவர் சந்திக்கிற ஒரு குருட்டு பிச்சைக்காரன். அவனுடைய பெயர் பர்திமேயு. நாம் கவனிக்கணும், நம்முடைய வேதம் அவனை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கும் போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று அவனை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. வெறுமனே ஒரு குருடன் அப்படின்னு சொல்லல, வெறுமனே ஒருத்தன் அப்படின்னு சொல்லல, வெறுமனே பர்திமேயு அப்படின்னு சொல்லல, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்று அவனை வேதம் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, நம்ம பைபிள்ல பேர் அறிவிக்கப்படாத எத்தனையோ மனிதர்கள் நம்ம பைபிள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த அக்காவுக்கு பேர் என்ன தெரியும்? கிணத்துல தண்ணி எடுக்க வந்த சமாரிய ஸ்திரீ, அந்த அக்காவோட பேர் என்ன தெரியல. அவங்களுக்கெல்லாம் பேரே வைக்கலையா?
நம்ம சோறு வச்சே பேர் வச்சேன்னு கேட்குற மாதிரி பேரே வைக்காமையா இருந்தாங்க. பேர் இருந்துச்சு, ஆனா அவங்கள பத்தி எல்லாம் பைபிள்ல அவங்க அந்த மாதிரி எத்தனையோ பேரை ஒருத்தன், ஒருத்தி, ஒரு ஸ்திரீ, ஒருவன் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ற பைபிள் இந்த ஆளை பத்தி சொல்லும் போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு அப்படின்னு நமக்கு அவனை அறிமுகம் படுத்தி வைக்கிறது. அப்ப நம்முடைய வேதத்தை பொறுத்த மட்டும் யாராவது ஒருத்தங்களை முதல்ல சொல்லி அன்னாருடைய மகன், அன்னாருடைய மகள் அப்படின்னு நம்ம பைபிள் ஒருத்தங்களை பத்தி சொல்லுதுன்னா நமக்கு ஒண்ணு புரியணும். அந்த அன்னார் அவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமான செல்வாக்கு மிகுந்த ஒரு நல்ல செழிப்பான பின்னணியில இருந்த ஒரு நல்ல குடும்ப பின்னணியில இருக்கிற ஒரு இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு ஃபேமிலியை சார்ந்த ஒரு ஆள் தான் அந்த ஆளு. அவரோட பையன் இந்த பர்த்திமேயு, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. அதனால்தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இந்த பர்த்திமேயோட அப்பாவாகிய திமேயு அவர் வாழ்ந்த நாட்களிலே அந்த ஊர்ல ரொம்ப பிரபல்யமான ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்கிற, செல்வாக்கு இருக்கிற, செழிப்பு இருக்கிற ஒரு நல்ல ஆளா அந்த ஆள் இருந்திருக்கணும். அவருக்கு பிறந்த பசங்கள்ல, குமாரர்கள்ல இந்த பர்த்திமேயும் ஒருவனாக இருந்து இவன் குருடனாக இருந்தபடினாலே அவனுடைய வீட்டா இவன் யாருக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவனை வீதியிலே விட்டிருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு அப்படின்னா அவங்க அப்பா அந்த ஊர்ல ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆள், அவங்க அப்பா அந்த ஊர்ல ஒரு நல்ல குடும்ப பின்னணி இருக்கிற ஒரு ஆள். அன்னாரோட குடும்பத்துல இந்த பர்த்திமேயு பிறந்திருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்தபடினாலே, அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தபடினாலே அவனை வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு தள்ளி வீதியிலே பிச்சை எடுக்க விட்டு இருந்தார். அப்படின்னா இந்த பர்த்திமேயு ஏதோ பெருசா சாதிக்க வேண்டியவன், ஏதோ பெருசா செய்ய வேண்டியவன். ஏன்னா அவன் பிறந்த குடும்பத்தோட பின்னணி அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு குடும்பத்துல அவன் பிறந்திருக்கான். அப்ப அவன் ஏதோ பெருசா சாதிக்க வேண்டியவன். ஆனா அவனுக்கு ஒரு குறை இருக்கிறதுனால, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவனை வேண்டாம் என்று தள்ளி வீதியிலே பிச்சை எடுக்கும்படி என்ன செய்திருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு, பொண்ணு இந்திரா காந்தி, ஒரு பொண்ணு பையன் ராஜீவ் காந்தி, அவரோட பையன் ராகுல் காந்தி. என்னதான் அவர் பப்புன்னு சொல்லி இருக்கிறதுலே விலை கம்மியான காஸ்டியூமை போட்டு, இருக்கிறதுலே கம்மி விலையான வாட்சை போட்டு, ஹவாய் செருப்பு போட்டு ரோட்ல ஜனங்களா நடந்து ஜனங்களா உட்காந்து சாப்பிட்டாலும், நான் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த கட்சி கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஏய் நீ பிறந்த குடும்பத்தோட பின்னணி, உன்னோட இன்டெகிரிட்டி அந்த மாதிரி இருக்கும், லெவல் அந்த மாதிரி இருக்கும், தாத்தா அந்த மாதிரி, அம்மா அந்த மாதிரி, அப்பா அந்த மாதிரி, அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆளு நீ என்ன செய்யணும், நீ இப்படி இருக்க கூடாது, நீ சாதிக்கணும், நீ இந்த கட்சிக்கு தலைவரா பதவி ஏத்துக்கணும், நீங்க இந்த நாட்டுக்கு பிரதமரா மாறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பிறந்த குடும்பத்தோட பின்னணி அந்த மாதிரி இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு ஃபேமிலில என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க பிறந்திருக்கு. அந்த மாதிரி இந்த பர்த்திமேயு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு ஃபேமிலியில பிறந்தவன், திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. ஆனா அவனுக்கு இந்த குறை இருந்ததுனால, அவனுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுனால அவனை தள்ளி வச்சிருக்கான். Isn't it painful that our condition contradicts our position? நாம இருக்கிற ஸ்தானத்துக்கும் அந்த ஸ்தானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையான. It is so painful. Condition contradicts our position. திமேயுவின் மகன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும், நான் செல்வ செழிப்புல இருக்கணும். என் அப்பாவோட அவர் ஃபாலோ பண்ணி வச்ச இன்டெகிரிட்டியை நான் எடுத்து சுமந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும். என் அப்பா சம்பாதிச்சு வச்ச தொழிலை நானும் செய்யணும். என் அப்பா எப்படின்னா சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரியான வாழ்க்கையை நானும் வாழணும். ஆனா என்னோட கண்டிஷன், நான் திமேயுவின் மகன், ஆனா என்னோட பொசிஷன் எப்படின்னா நான் குருடன், நான் பிச்சைக்காரனா இருக்கேன். இது our condition contradicts our position. அது ரொம்ப பிரச்சனை. எப்படின்னா நிறைய பேருக்கு வீடே இல்லாம வீதியில் இருக்காங்க, நமக்கு வீடு இருக்கு. சோ நம்மளோட கண்டிஷன் என்ன, நம்மளோட பொசிஷன் என்ன, எனக்கு வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நம்ம கண்டிஷன் என்ன, செலவு பண்றதுக்கு 10 ரூபா கூட காசு இல்லை. அவனுக்கு வீடே இல்லை, எனக்கு வீடு இருக்கு ஆனா காசு இல்லை. என்னோட பொசிஷன் என்னோட கண்டிஷனுக்கு நேர் எதிர்மறையா என்ன செய்யுது. வீட்டுக்கு வெளியில எனக்கு ஒரு வண்டி, என் புருஷனுக்கு ஒரு வண்டி, என் மகனுக்கு ஒரு வண்டி, மகளுக்கு ஒரு வண்டி, எல்லாத்துக்கும் ஒரு வண்டி, ஆனா பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை. என்னோட பொசிஷன் என்னோட கண்டிஷனுக்கு நேர் எதிர்மறையா என்ன செய்யுது. நிறைய பேருக்கு குடும்பம் இல்லை, எனக்கு கணவன் இருக்காரு, எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் பொசிஷன் என் கண்டிஷனுக்கு நேர் எதிர்மறை. நான் திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. ஆனா நிலைமை வீதியில என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பிச்சை எடுத்துக்கிட்டு.
நான் சபைக்கு வரேன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், சர்வத்தையும் படைத்து ஆளுகிற சர்வ வல்லவருக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கணும்? எனக்கு பிசாசோட கூட பிசாசுடைய கிரியைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. வியாதி பலவீனம் வரலாம், வேதனை துன்பம் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனா இதையெல்லாம் எதிர்த்து ஜெயம் கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக எழும்பி வெளியில வந்த செழிப்பு மிக்க மகிழ்ச்சி பூத்த வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதுதான் என் கண்டிஷனுக்கு ஒத்து போகிற பொசிஷன். ஆனா நிறைய பேர் என் கண்டிஷன் என்ன? நான் சர்ச்சுக்கு வரேன், வாரம் வரேன், டெய்லி ஜெபம் பண்றேன், ஆண்டவரை தான் கூப்பிடுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா என் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, இன்னும் பிசாசு என்ன பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னும் என் வீட்டுக்குள்ள தரித்திரம் தலையை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, இன்னும் என் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் தீரல, இன்னும் என் திருமண வாழ்க்கை எனக்கு மேன்மையா இல்ல. என்னோட கண்டிஷனுக்கும் என்னோட பொசிஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத. அதுதான் இவனோட நிலைமை. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு, ஆனா வீதியில பிச்சை எடுக்கிற அவனோட பேரே ரொம்ப சுவாரஸ்யமானது, பர்த்திமேயு. அப்படின்னா திமேயுவோட மகன் அர்த்தம், அவ்வளவுதான் அந்த பாஷையில். பர்த்திமேயு அவன் யாரு? பர்த்திமேயு பேரு வைக்கல. இவனுக்கு நிஜமாவே சோறு வச்சாங்க, பேர் வைக்கலங்கிறது இந்த கேரக்டருக்கு பொருந்தும். ஏன்னா அவன் பேரு பர்த்திமேயு, பேரு கிடையாது. அப்படின்னா he has no name. அவன் யாரு? அவன் திமேயோட பையன். பேரு அவனுக்கு பேரெல்லாம் என்ன தேவையில்லை. அவன் உதவாதவன், அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, அவன் குருடன், அவன் எதுக்கும் லாக்கிப்படாதவன். அவனால இந்த குடும்பத்தோட இன்டெகிரிட்டியை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியாது. அவன் சபைக்கு வந்தாலும் அவனால பிரயோஜனம் இல்லை, அவனால பிரயோஜனம் இல்லை. அந்த மகத்துவம் பூத்த வெற்றி பூத்த வாழ்க்கையை வாழ்றதில்லை. அவன் யாரு? அவன் திமேயோட பையன், அவ்வளவுதான். அவனுக்கு பேரோ அட்ரஸோ ஒண்ணும் கிடையாது. அவன் வீதியில பிச்சை எடுக்கிறான். நம்ம வாழ்க்கை இழப்புகளின் நூடாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயணிக்கும் போது நமக்கு தெரிந்த மனிதர்களாகட்டும் இல்லை நம்முடைய சொந்தக்காரங்களாகட்டும் நம்முடைய பெயரை உச்சரிக்க கூட அவர்கள் விரும்புகிறது இல்லை. நாம இழப்புகளின் வழியாக கடந்து போகும்போது, தோல்விகளின் வழியாக கடந்து போகும்போது, நம்முடைய பொசிஷனுக்கும் கண்டிஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கையின் வழியாக கடந்து போகும்போது நம்ம பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷன் என்ன பண்றது இல்லை, விரும்புறது இல்லை. அவனை பத்தி பேச பத்திரிகைகள் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு லிஸ்ட் எழுதும் போது அவன் ஒரு வேலைக்காகாதவன், அவன் கைது ஆகாதவன், அவன் சம்பாதிக்காதவன், அவனுக்கு சொந்த வீடு இல்லை, அவனுக்கு கல்யாணம் நடக்கல, அவனுக்கு குழந்தை, அவனை சேர்க்காத, அவனை என்ன செய்ய பத்திரிகை நேம் லிஸ்ட்ல கொண்டு வர வேண்டாம், அவனை தள்ளி. ஏன்னா நாம இழப்புகளினுடைய பாதையின் வழியாக கடந்து போகும்போது நம்ம பேரை உச்சரிக்கிறது கூட மனிதர்கள் என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. அவன் வேண்டாம், அவன் வேண்டாம். அதை நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். நாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தபோது ஒரு நாள் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் போது ரொம்ப நெருங்கின உறவுக்காரங்க 2 பேர் கணவன் மனைவியுமா எனக்கு முன்னாடி, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நிச்சயமா நம்மளோட பேசுவாங்க. நானும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறேன். அவங்க என்ன பார்த்துட்டாங்க, ஆனாலும் அவங்க என்ன அடையாளம் கண்டு என்கிட்ட பேச தயாரா இல்லை. ஏன்னா என்கிட்ட பேசினா என்ன ஆச்சு, உங்க தொழில்லாம் நஷ்டமாயி இழுத்து மூடி இப்ப வேலை இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கணும். வாழா வெட்டியா உங்க வீட்டுல வந்து அக்கா இருக்காளே, அவளோட நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கணும். உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாம உன் படிப்பை பாதிரி நிப்பாட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டமே, உன்னோட நிலைமை என்னாச்சுன்னு கேட்கணும். என்னையே தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டா என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டிய அவசியமே. அப்படியே நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல போய் அவங்கள பார்த்து பேசின போது கூட, ஓ அப்படியா, நீயா, எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. அப்படின்னா தோல்விகளினுடைய வழியாக, இழப்புகளினுடைய வழியாக நாம கடந்து போகும்போது மனிதர்களுக்கு நாம வேண்டியதில்லை, சொந்த பந்தங்களுக்கு நம்ம வேண்டியதில்லை. இவன் திமேயோட பையன், ஆனா அவனோட கண்டிஷனோட பொசிஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் குருடன், அவன் பிச்சைக்காரன், வீதியில் இருக்கான். அவனை யாருக்கு வேண்டாம், அவனை எல்லாரும் தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி எந்த மனிதர்களால் சரி செய்யப்பட முடியாத பலவிதமான வேதனைகளோடு பிரச்சனைகளோடு இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், தூக்கி எறியப்பட்ட உன்னை எனக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் பேர் இயேசு. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை வாழ வைப்பார். ஹalleluya, சத்தமா ஹalleluya. ஒருவேளை மனிதர்களுக்கு நான் தேவையில்லாத ஆளா இருக்கலாம், ஒருவேளை என்னை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு நான் தேவையில்லாத ஆளா இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்கிற நிலைமையிலேயே என்னை சேர்த்து கொண்டு என்னை மகத்துவம் பூத்த வாழ்க்கை வாழ வைப்பதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. இந்த பர்த்திமேயுவை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அதே இடத்துல தினமும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. இந்த அலங்கார வாசல்ல நம்ம 2 வாரமா பார்த்த மாதிரி எப்படி அந்த முடவனை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி இவனையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அதே இடத்துல.
இன்னைக்கு 500 ரூபாய் நான் பிச்சை எடுத்து சம்பாதிச்சிருந்தாலும் அடுத்த நாள் காலையில என்னை மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து அதே இடத்துல அதே ரோட்ல, நீ குருடன் தான், நீ பிச்சைக்காரன் தான், நீ உட்கார வேண்டிய இடம் இதுதான், நீ வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அடுத்த நாள் கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல இந்த பர்த்திமேயை உட்கார வச்சிருவாங்க. நான் சொல்றது நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில சில சமயத்துல எத்தனை வருஷங்களை நம்ம தாண்டி இருந்தாலும் எத்தனையோ சமாளிச்சோம். ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் எல்லாம் இருக்கு, நம்ம நல்லா ஆயிட்டோம். எவ்வளவோ சமாளிச்சு ஒரு 35 வயசு வரை, 40 வயசு வரை, 50 வயசு வரை இவ்வளவு தூரம் நம்ம வந்ததுக்கு அப்புறமும் கூட சில சமயங்கள்ல மனுஷங்களும் சில சூழ்நிலைகளும் சில பிசாசுடைய வல்லமைகளும் மறுபடியும் நம்மளை இழுத்து கொண்டு வந்து அதே வேதனையில, அதே துன்பத்துல, அதே கண்ணீருடைய பள்ளத்தாக்குல, அதே பிரிவினையில, அதே போராட்டத்துல நம்மளை உட்கார வச்சு அழகு பார்க்கறதுல பிசாசுக்கும் மனுஷங்களுக்கும் சூழ்நிலைக்கும் எவ்வளவு சந்தோஷம். ஆனா அதையெல்லாம் அதை வெட்கப்படுத்தி என்ன வாழ வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவர் இன்னைக்கும் உயிரோடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நேற்று நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன். நீ குருடன், நீ பிச்சைக்காரன், நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் வீதி தான். சில சமயம் அந்த எங்க ஹோம்ல அந்த கண்ணு தெரியாதவங்க 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க நடக்கிற வழக்கமா அவங்க நடக்கிற பாதையிலிருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற பாதையில் நடத்தினா காலே அவங்களுக்கு வராது. அந்த காலை எடுத்து வைக்கும் போதே அவங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பதட்டம், ஒரு பயம். இது நான் போற வழி இல்லை, என்னோட வழி. நான் இங்க இருந்து கரெக்டா 10 ஸ்டெப் எடுத்து வச்சா கட்டில் வரும், இங்க இருந்து 4 ஸ்டெப் எடுத்து வச்சா ரெஸ்ட் ரூம் வரும். நீங்க என்ன வேற பாதையில நம்மளை நகர்த்தும் போதே அவங்களையும் அறியாம அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம். அதுதான் சில சமயத்துல சபை என்பது உலகத்திலேயே நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம் என்னன்னா அதுதான் சபை. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறமா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. படிக்க எதையோ பறி கொடுத்த மாதிரி என்னமோ பேசுறாங்க, என்னமோ பாடுறாங்க, என்னமோ சொல்றாங்க, என்னமோ இயேசு, என்னமோ கர்த்தர். நாமளும் 10 வருஷமா வந்து பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. நமக்கு எக்ஸைட்மெண்ட்டே வரதில்லை, நமக்கு உற்சாகமே வரதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இன்னொரு 10 எட்டு எடுத்து வச்சா நாளைக்கு காலையில் திங்கட்கிழமை அதே கேஸ் பில்லு, அதே கரண்ட் பில்லு, அதே கேபிள் கரண்ட், அதே குழு கட்ட வேண்டிய காசு, அதே வட்டி, அதே பிரச்சனை, அதே சவால். எதுக்கு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இவன் என்ன பண்ணினாலும் இவனை கொண்டு வந்து அதே இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, நீ குருடன், நீ பிச்சைக்காரன், நீ இருக்க வேண்டிய இடம் வீதி தான், வீடு இல்லை. வாய்ப்புகள் நிறைய இருக்கிற இடத்துல பிச்சை எடுத்து படைச்சு கொண்டு வந்து விட்டுட்டான். அதுதானே மனுஷங்க. நாம அவங்க கிட்ட உதவி கேட்டு போனா நமக்கு உதவி செய்யறாங்களோ இல்லையோ அட்வைஸ் அள்ளி தெளிக்கிறாங்க பாரு. அப்பப்பா அவ்வளோ அட்வைஸ், அத்தனை அவனுக்கு இருக்கும்போது ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அடுத்தவனுக்கு சொல்லும்போது குவியுது, வந்து கொட்டி தள்ளுறாங்க. நாம கேட்டு போனது உதவி, ஒன்னும் செய்யறேன்னு சொல்லலைன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை விட்டுட்டு வாய்ப்புகள் நமக்கு நிறைய சொல்லி அங்க போய் பாரு, அங்க கேட்டு பாரு, அந்த கோபுரத்துக்கு லெட்டர் எழுதி போற, அந்த பாஸ்டருக்கு போன் பண்ணி பாரு, இந்த வீட்டுக்கு போ, மாமன் வீட்டுல போய் கேளு, மச்சான் வீட்டுல, நீ பொண்ணு கட்டின வீட்டுல போய் கேளு. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரியில இதுவரைக்கும் நான் மனுஷங்களையும் மற்ற காரியங்களையும் நான் பார்த்தது போதும், இனிமேல் நான் மனுஷங்களையும் மற்ற காரியங்களும் இல்லை, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு அதைத்தான் அந்த பர்த்திமேயை சென்ற. நான் தினமும் இதே வீதியில் தான் உட்கார்ந்தேன், தினமும் இதே வீதியில் தான் பிச்சை எடுத்தேன், தினமும் இந்த வழியில போற எல்லா மனுஷங்கள்ட்டையும் கையை கட்டி அம்மா தாயே என்னை காப்பாத்துங்க, பிச்சைப்படுங்க கேட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இனிமேல் நான் மனுஷங்களை பார்க்க போறதில்லை, இனிமேல் நான் சூழ்நிலைகளை பார்க்க போறதில்லை, இனிமேல் நான் எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு காத்திருக்க போறதில்லை, எனக்கு ஒத்தாசைகளை அனுப்பி தருகிற பர்வதங்களுக்கு நேராக இந்த கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் நிச்சயமாகவே எனக்கு உதவிகளை அனுப்புவார். என்ன அந்த பர்த்திமேயை அன்னைக்கு அவரை நோக்கி இயேசுவே என்று கூப்பிட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி அவரை கூப்பிட வந்திருக்கீங்க? அவரை மாத்திரம் சத்தமா ஹல்லேலூயா. வழக்கமா போயிட்டு இருக்கிற அவருடைய பாதை திமேயுடைய மகன் பர்த்திமேயு குருடன் பிச்சைக்காரன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறான். மறுபடியும் கொண்டு வந்து அவனை அதே பொசிஷன்ல உட்கார வைக்கிறாங்க. வழக்கமா போயிட்டு இருக்கிற அவனோட பாதையில அன்னைக்கு ஒரு மாற்றம், ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். என்ன கேட்டாங்க? சத்தம். என்ன கேட்டாங்க? சத்தத்தை கேட்டான். என்ன கேட்டான்? தாவீது எல்லாவற்றையும் இழந்த போது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரே, தாவீது முசுக்கொட்டை செடிகளின் நடுவே இறைச்சனுடைய சத்தத்தை நீ கேட்கும்போது அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து நீ போனேன்னா நீ இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வ. தாவீது கிட்ட கர்த்தர் சொன்னார். தாவீது அப்படியே முசுக்கொட்டை செடிகளுடைய நடுவிலே இறைச்சனுடைய சத்தத்தை கேட்ட போது அந்த சத்தத்துக்கு பின்னாடியே தாவீது போனா, தாவீது இழந்து போன அத்தனையும் பெற்றுக்கொண்டான். இவனோட வாழ்க்கை வழக்கமா போய்கிட்டே இருந்தது. ஆனா அன்னைக்கு காலையில வேற மாதிரியான ஏதோ ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்கும் போது இந்த பர்த்திமேயோட உள்ளத்துக்குள்ள எங்கேயோ இனம் புரியாத ஒரு நம்பிக்கை, இனம் புரியாத ஒரு தைரியம். எனக்கு என்னமோ இன்னைக்கு என் வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இன்னைக்கு என் சூழ்நிலை மாறிடும் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ இன்னைக்கு என் போராட்டங்களுக்கு இன்னையோட முடிவு வந்து
வந்துடும் நினைக்கிற இந்த சத்தம் வழக்கமா நான் கேட்கிற சத்தம் இல்லை. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார், இங்கே தேவன் அசைவாடுகிறார், இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்குது. இந்த சத்தம் வித்தியாசமா இருக்கு. இந்த சத்தம் என்ன இந்த வீதியில் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து எங்கேயோ உயரத்துல என்ன கொண்டு போய் இந்த சத்தம் நிறுத்த போகுது அப்படிங்கறத அன்னைக்கு பர்த்திமையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே என் வாழ்க்கை மாறுற கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல என் வீட்டுக்குள்ள அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிர. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டும்போது உங்க வீட்டுக்குள்ள உங்களோட கர்ப்பத்துக்குள்ள உங்க வேலைக்குள்ள உங்க தொழிலுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அசைவாடி உள்ள வர்றது ஆவியானவர் அசைவாடி உள்ள வர சத்தத்தை கேட்கிறவங்க சத்தமா ஹalleluya. சத்தத்தை கேட்ட உடனே அந்த பர்த்திமேயு அந்த சத்தத்துக்கு மறுபடியும் அவனும் சத்தம் போட்டான். அந்த சத்தத்தை கேட்டவனே இவன் அமைதியாயிரல, மறுபடியும் சத்தம் போட்டான். மறுபடியும் அவனும் அந்த சத்தத்துக்கு இவனும் சத்தத்தை போட்டு கூப்பிட்டான். கண்ணு பக்கத்துல இருக்கவங்க ஏன் கத்துற, ஏன் சத்தம் போடுற, உனக்கு தான் கண்ணு தெரியல, ஏன் சத்தம் போடுற? கண்ணு தெரியலதான், ஆனா என்னால சத்தம் போட முடியும். என் சக்திக்கு மீறின கடன் எனக்கு இருக்குதான், ஆனா என்னால சபைக்குள்ள என்னோட தேவனாகிய கர்த்தரை சத்தமா ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும், பாட முடியும். எனக்கு கண்ணு தெரியலதான், எனக்கு சொந்த வீடு இல்லதான், எனக்கு வேலை இல்லதான், என் சரீரத்துல எனக்கு இன்னும் அந்த சுகம் கிடைக்கலதான், எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலதான், எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலதான், ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியிலும் என்னால சத்தமா என்னோட தேவனாகிய கர்த்தரை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அதான் அந்த பர்த்திமை செஞ்சான். எனக்கு கண்ணு தெரியலதான், எனக்கு கண்ணு தெரியலதான், ஆனாலும் நான் சத்தம் போடுறதை நிறுத்த போறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. சத்தம் அது வரைக்கும் அவன் என்ன சத்தத்தையே கேட்கலையா? அவன் உட்கார்ந்து இருக்கிற ரோடு நேஷனல் ஹைவே ரோடு, எருசலேமுக்கு போறதுக்கான ரொம்ப ரொம்ப பாப்புலரான ரொம்ப பிஸியான எரிகோனுடைய வீதியில அவன் உட்கார்ந்துருக்கான். அது வழியா தான் எருசலேமுக்கு போனோம். அது பயங்கர நேஷனல் ஹைவே. இன்னைக்கு ஒரு வேலை இருக்கிற மாதிரி கார் வண்டி எல்லாம் நிக்கலனாலும் அந்த ரோடு பயங்கர பிஸியா இருக்கும், பயங்கர சத்தமா தான் இருக்கும். ஆனா அந்த சத்தத்தை எல்லாம் இல்லாம அன்னைக்கு ஏதோ ஒரு புதுவிதமான சத்தத்தை அவன் கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட போது இவனும் சத்தத்தை என்ன செய்யறான், உயர்த்த. நான் யோசித்து பார்க்கிறேன், அது அவ்வளவு பிஸியான ரோடு, அத்தனை மனுஷங்க நடமாடுற ரோடு. அந்த சத்தத்துக்கு நடுவுல இப்ப தலைவர் வேற ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் நடந்து போனா சும்மா இருப்பாங்களா? சும்மாவே அவரை பார்த்து ஜேன்னு கத்துவாங்க. ஏன்னா அவர் ராஜாவா மாற போகிறார், இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ள போகிறார், ஆட்சி அமைய போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய கூட்ட ஜனங்களை அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே அது நேஷனல் ஹைவே ரோடு, அப்ப ஏற்கனவே அந்த ரோடு சத்தமா இருக்கும். அதை தாண்டி இப்ப தலைவர் அந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறார், இன்னும் பயங்கர சத்தமா இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பர்த்திமேயு போட்ட சத்தத்தை பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அப்படின்னா அவன் சத்தம் எவ்வளவு சத்தமா இருந்திருக்கும்னு பாருங்களேன். எப்படி பர்த்திமேயு உன்னால இவ்வளவு கத்த முடிஞ்சிச்சு? என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அனுபவிச்ச வேதனை, துன்பம், அவமானம், மனுஷங்க எனக்கு செய்த துரோகம், அவங்க எனக்கு பண்ண துன்பம், என்னன்னா எனக்கு இருக்கிற மன அழுத்தம், எனக்கு இருக்கிற பாரம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரே டோன்ல கொண்டு வந்து சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டேன். அதனாலதான் என் சத்தம் பைபிள்ல இத்தனை சத்தத்துக்கு நடுவில் என் சத்தத்தை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி என் மன அழுத்தம், என் மன பாரம், என் வேதனை, கவலை, கண்ணீர், நிராதரவான தன்மை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சத்தமா இயேசுவே கூப்பிடுறவங்க சத்தமா ஹalleluya, ஹalleluya. என்னோட சத்தத்தை பைபிள் அதுதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தோட சத்தத்தையும் தாண்டி என் வேதனை, என் அழுத்தம், என் கண்ணீர், என் பாரம், என் புலம்பல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆண்டவர். நான் காலையில் ஒரு அம்மா என்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், நானும் சர்ச்சுக்கு வந்த காலத்துல இருந்து அந்த அக்கா அந்த ஒரே குறிப்பை என்கிட்ட சொல்லி நானும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை எனக்கு தான் வல்லமை இல்லையோ அப்படின்னு சில சமயம் நானே சில கார்ல போகும்போது யோசிச்சுட்டே போவேன். இது என்ன போன வாரம் இந்த அக்கா அதைவே சொன்னாங்க, இந்த வாரம் இந்த அக்கா அதைவே சொல்றாங்க. இல்லை ஏன்னா இன்னைக்கு அந்த அக்காவை நிப்பாட்டி சொன்னீங்க பாருங்க, என்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு கண்ணில் தன்னை போல தண்ணி வருது இல்ல, அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வேதனை என்கிட்ட நீங்க சொல்லும் போது உங்களுக்கு வர இந்த அழுத்தம், இந்த பாரம், இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த பிரச்சனைனால உங்களுக்கு வந்திருக்கிற அவமானம், வேதனை, துன்பம், அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இது உங்க மேல போடுற அழுத்தம், அந்த அழுத்தத்தினால உங்களுக்கு வர்ற பிரஷர், அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இன்னைக்கு ராத்திரி இயேசுவேன்னு கத்தி அவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு ராத்திரியோட அந்த வேதனை உங்களுக்கு கண்டிப்பா போயிடாது. ஹalleluya. அதான் அவன் செஞ்சான். இயேசு என் பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ல, இயேசு என் பக்கத்துல இல்ல, இயேசு நான் இருக்கிற பாதையின் வழியாக நடந்து போகிறார். அவ்வளவுதான். பர்த்திமேயு அன்னைக்கு இந்த ரோட்ல அவரோட பக்கத்துல வந்து உட்கார்ல. இதோ மனுஷர்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன்
உலாவுகிற சபையில நான் வந்து உட்கார்ந்துட்டு என் பக்கத்துல வந்து இயேசு உட்கார்ந்து முன்னாடி நின்று ஓ சாந்தா உன்னை இயேசு அழைக்கிறார்னு என்ன கூப்பிடல. ஆனா 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 இயேசு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது, அவருடைய மகிமை இங்க இருக்கிறது, அவருடைய ஆளுகை இங்க இருக்கிறது. இங்க கர்த்தர் எங்கேயோ அசைவாடி கொண்டிருக்கிறார். அதனால பத்திமேன் என் பக்கத்துல இல்லை, ஆனா நான் இருக்கிற பாதையில இயேசு நடந்து போய்கிட்டு இருக்கிறார். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை இன்னைக்கு நான் விட தயாரா இல்லை. எனக்கு கிடைச்ச இந்த நாளில் ஆகணும், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த கிருபையின் தருணத்தை நான் பயன்படுத்தி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட போறேன். நான் கூப்பிட்டா என் சத்தத்தை கேட்டு அவர் நிற்பார். அவர் நின்னார்னா அன்னையோட என் வேதனை துன்பம் பண்ணி கவலையெல்லாம் என்னை விட்டு கண்டிப்பா வெளியில போயிட்டான். நான் குருடனா பிறந்தேங்கிறது உண்மைதான். ஆனா நான் குருடனாவே செத்தாகணுங்கிற எந்த கட்டாயமும் சட்டமும் இல்லை. நான் மாத்திரம் இன்னைக்கு காலையில என் வழக்கத்துக்கு மாறா நான் மனுஷங்களை நோக்கி கூப்பிடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு என் பிச்சை பாத்திரத்தை வாங்கி அம்மா தாயே யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு அவங்களை நோக்கி பார்க்கறத நிப்பாட்டிட்டு நான் மாத்திரம் இன்னைக்கு காலையில வழக்கத்துக்கு மாறா சர்வலோக எஜமானாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். குருடனா பிறந்த நான் குருடனாவே சாக போறது இல்லை. இன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது என்னோட சூழ்நிலை என்னவா இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி சூரியன் மறையத்துக்கு முன்னாடி என் சூழ்நிலையை மாத்துகிறவர் இந்த பாதை வழியாக கடந்து போக அவரை நான் விடுதலுக்கு தயாரா இல்லை. அவரை இயேசுவே கூப்பிட்டு அவரை நான் நிப்பாட்டினேன். அதான் நான் சொல்லுவேன், நாம ஜெபிக்கும் போது, நாம துதிக்கும் போது, நாம ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணும்போது, நாம ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, இதுதான் என்னோட கடைசி. நான் அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் செய்யணும். ஏன்னா நமக்கு என்னன்னா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அடுத்த வாரத்திலிருந்து நல்லா ஜெபிக்கலாம், 1ஆம் தேதியிலிருந்து உபவாசம் பண்ணிடலாம், அடுத்த வாரத்திலிருந்து நல்லா ஊழியம் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சான்ஸ் இருக்கு, இன்னும் அடுத்த வாரம் இருக்கு, அடுத்த இல்ல இன்னைக்கு தான் எனக்கான டெட்லைன், இன்னைக்கு தான் எனக்கான கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவற விட்டா இன்னொரு தடவை இந்த தேவன் இவ்வளவு மகிமையா இவ்வளவு கிருபையா என் பக்கத்துல வருவாரான்னு தெரியல. அதனால இன்னைக்கு ராத்திரி என் சர்ச்சில் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது, நீ எப்படி உட்காருவே உட்காரு, நீ பாடினா பாடு, பேசினா பேச, ஆமென் சொன்னா சொல்லு, அருளைய சொன்னா சொல்லு, சொல்ல வேண்டாம். ஆனா நான் ஒரு முடிவோட இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த தருணத்தை நான் தவற விட்டுட்டா மறுபடியும் இது மாதிரியான ஒரு தருணம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியல. ஆகவே அங்க இருக்கிற எல்லா சத்தத்தையும் தாண்டி இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமா கூப்பிட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya ஹalleluya. எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையோட நான் சாக தயாரா இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த பத்திமையும் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்த ஏன்னா நான் குருடன் தான், நான் பிச்சைக்காரன், ஆனா இந்த நிலைமையோட நான் சாக தயாரா இல்ல. அவரை நோக்கி கூப்பிட போறேன், அவர் எனக்காக இறங்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அப்படி அவன் போட்ட சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு சர்வ வல்லவர் நின்றார். அவர் நின்றார் அப்படிங்கிற வார்த்தையை சும்மா லேசா நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது. அவர் அசைக்கிற தேவன், அவர் மனிதர். அவரை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் தேவையில்லை. அவரை கொண்டு போறதுக்கு அவருக்கு தேர் முட்டிய ஒண்ணு தேவையில்லை. அவர் அசைக்கிற தேவன். ஆதியாகமத்தினுடைய முதல் பக்கங்களிலே தேவன் ஜலத்தின் மேல் அங்கே இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் தேவன் அசைக்கிறவர், தேவன் நகருகிறவர், அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறவர், அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறவர். அவர்தான் சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சகலத்தையும் தன்னுடைய ஆளுகையில் வைத்து நடத்துகிறவர். அவ்வளவு அசைக்கிற, அவ்வளவு சர்வவல்லமையுள்ள நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தரை ஒரு சத்தம் நிக்க வச்சுச்சுன்னா அதுதான் அந்த பத்தினுடைய உதட்டிலிருந்து வந்த ஸ்தோத்திரம், அதுதான் அவன் வாயிலிருந்து வந்த துதி, அதுதான் அவன் வாயிலிருந்து வந்த ஓ இயேசுவேங்கிற சத்தத்தை கேட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் நின்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya ஹalleluya. அப்படின்னா அவன் சத்தத்துல அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை நிக்க வச்சாங்க, அவரை கைது பண்ணினான். நான் யோசித்து பார்த்தேன். அதனால நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா இயேசு அவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு. அவரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே அவனை கூட்டிட்டு வாங்கன்னு நீங்க அங்க நீங்களே சொல்றதுக்கு பதிலா நீங்க திருப்பி ஒரு 4 எட்டு வச்சீங்கன்னா அவன் பக்கத்துல போயிடலாங்க. என்னால் திரும்ப முடியாது, என்னால் 4 எட்டு எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா என் பையன், என் பக்தன், அவன் போட்ட சத்தத்தினால, அவனோட துதியினால, அவனுடைய ஆராதனையினால, அவனுடைய விசுவாசத்தினால, அவனுடைய எதிர்பார்ப்புனால, அவனுடைய தாகத்தினால என்னை கைது பண்ணி என்னை நிக்க வச்சிருக்கிறான். அதனால அவனை என் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க, அவனை சொஸ்தமாக்கி விடுதலையாக்கி வெளியிடான்னு சொன்னா அவரை இன்னைக்கு ராத்திரி என்னால உங்களால நம்ம துதியால, நம்ம விசுவாசத்தால, நம்ம ஜெபத்தால கைது பண்ண முடியும்னா அவரை நாம் இன்னைக்கு கைது பண்ணுவோம்னா நம்மளை கட்டி வச்சிருக்கிற, கைது பண்ணி வச்சிருக்கிற எல்லா வல்லமைகளிலிருந்து இன்னைக்கு ராத்திரி நாம விடுதலை ஆவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அவரை கைது பண்ணுங்க, நீங்க விடுதலை ஆவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு.
அவனோட வழக்கமான சூழ்நிலை. இப்போ அங்க நிறைய சத்தம். பொதுவா பிச்சைக்காரன் என்ன செய்யணும்? 50 பேர் போயிட்டு இருக்க ரோட்ல இன்னைக்கு 100 பேர் நடக்கிற மாதிரி தெரிஞ்சா நீ ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்யணும்? வழக்கத்துக்கு மாறா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, அம்மா தாயே என்னை காப்பாத்துங்க, உன் கையில் இருக்கிற பாத்திரத்தை இன்னும் சத்தமா ஆட்டி பிச்சை தான் கேட்கணும். அதைத்தான் நீ செய்யணும். ஆனா இவன் நிப்பாட்டி பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டா, சார் என்ன சார் இன்னைக்கு ரோட்ல பயங்கர சத்தமா இருக்கு, இன்னைக்கு இந்த சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீ என்ன செய்யணும்? நீ குருட, உனக்கு சத்தம் எச்சா கேட்டா நீ என்ன செய்யணும்? ஓ இன்னைக்கு எப்பவுமே இந்த ரோட்ல 50 பேர் தான் போவாங்க, இன்னைக்கு 100 பேர், இன்னைக்கு பயங்கரமா கள்ளா கட்டிடலாம்னு நினைச்சு சந்தோஷத்துல நீ என்ன செய்யணும்? இன்னும் சத்தமா உன் பழைய பாட்டை பாடணும், அம்மா தாயே பிச்சைப்படுங்கன்னு கத்தணும். ஆனா நீ என்ன செய்யற? இது என்ன சத்தம்? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுதான் சபைக்குள்ள வருகிற விசுவாசிகள் செய்ய வேண்டிய விஷயம். ஒரு பிரசங்கம் நடக்கும்போது, ஒரு ஆராதனை நடக்கும்போது, ஒரு துதி நடக்கும்போது, யாராவது ஒருத்தங்க ஜெபம்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க ஜெபத்தை பண்ணும்போது, ஒரு சின்ன பிள்ளைனாலும் வந்து அது காணிக்கப்பட்ட படும்போது ஏதோ ஒரு சத்தம். இந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட ஏதாவது பேச நினைக்கிறாரா? என் வாழ்க்கையோட பிரச்சனைக்கான தீர்வு இந்த ஊழியக்காரோட வாயிலிருந்து வருகிற வார்த்தையில எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டு விசாரிக்கிற விசுவாசியாக நானும் நீங்களும் இருக்கணும். ஹல்லேலூயா. விசாரிக்கிற விசுவாசியா இருக்கணும்னா கவனிக்கிற விசுவாசியா இருக்கணும். நான் சபையில உட்காந்து வேற எதையா யோசிச்சுக்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு தூங்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு கிடப்பேன்னா என்னால என்ன செய்ய முடியாது? விசாரிக்க முடியுமா? கவனிக்கிற விசுவாசியா இருந்தா என்னால விசாரிக்க முடியும். இவன் கவனிச்சான். இது வழக்கமா வர்ற சத்தம் இல்ல. இன்னைக்கு ஏதோ தேவ ஆவியானவர் சத்தமா இடைப்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஆவியானவர் பலமா அசைவாடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம தேவன் இறங்கி உலாவரமா. இது என்ன சத்தம்? விசாரிச்சா வெற்றியை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. விசாரிச்சா அவனுக்கு அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நஸ்ரேனாகிய இயேசு போகிறார். யார் போறா? உடனே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நஸ்ரேனாகிய இயேசுவே இல்ல, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அவன் என்ன கேள்விப்பட்டான்? யாரு போறா? அப்ப எப்படி கூப்பிடணும்? நஸ்ரேனாகிய இயேசுவே. ஆனா இவன் எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனாகிய இயேசு. நீ கேள்விப்பட்டது என்ன? நஸ்ரேனாகிய இயேசு. அப்ப நீ எப்படிதான் கூப்பிடணும்? நஸ்ரேனாகிய இயேசு. ஆனா நீ எப்படி கூப்பிடுற? தாவீதின் குமாரனாகிய இயேசு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் மேசியாவிற்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மேசியா என்கிற ஒரு வருவார், அவர் தாவீதினுடைய வம்சத்திலே பிறப்பார். அந்த மேசியா வந்து ஜனங்களை ரட்சிப்பார், ராஜ்யத்தை உருவாக்குவார், அடிமைத்தன வாழ்வை மாற்றுவார், புதிய அரசாட்சி அமைப்பார். இந்த ரோமர்களுடைய பிடியில இருக்கிற இந்த போராட்டம் நமக்கு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். மேசியா வருவார், ரட்சகர் வருவார், தாவீதினுடைய வம்சத்திலே அவர் வருவார் என்று ஜனங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஜனங்கள் எதிர்பார்த்தபடியே மேசியா வந்தார். ஆனா வசனம் சொல்லுகிறபடி அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. அதனாலதான் யாரு போறதுன்னு கேட்டபோது தாவீதின் குமாரன் போறாருன்னு சொல்லல, ரட்சகர் போறாருன்னு சொல்லல, மேசியா போறாருன்னு சொல்லல. நாசரேத்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க ஒரு தச்சை யோசேப்பு இருக்காங்கல்ல, அவருக்கு ஒருத்தன் பிறந்தாங்க இயேசு. அந்த இயேசு போய்கிட்டு இருக்கிறார். நஸ்ரேனாகிய இயேசு என்ன செய்யறாரு? போய்கிட்டு. ஆனா இந்த பர்திமேயு அதை கேட்டபோது அவன் இந்த இயேசுவை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்தும் நிறைய முன்னமே கேள்விப்பட்டிருந்ததுனால அவன் தன்னோட உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தான். இப்படிப்பட்ட மகத்துவங்களை அற்புதங்களை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட மகத்துவங்களை ஒருத்தர் செயல்படுத்திக்கிட்டு இருக்காருன்னா, நீங்கள்லாம் சொல்ற மாதிரி இவர் 10-11 ஒரு சாமி இல்லை. சர்ச்சுக்கு போய் இந்த சாமி உன்னை வாழ வச்சா வாழ வைக்கட்டும், சாக வச்சா சாக வச்சுட்டுங்கிற சாமி இல்லை. புத்தர் இயேசு அல்லான்னு லைனா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் விடுவிக்கிறவர், இவர் தான் சகலத்தையும் படைத்து ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆகவே நீ நினைக்கிற மாதிரி இவர் நஸ்ரேனாகிய இயேசு இல்ல, இவர் தான் மேசியா, இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி சத்தமா தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த பர்திமேயுவை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அங்க இருக்கிற மத்த எல்லாரையும் விட ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவான புரிதல் இருக்கிற ஒரு ஆள் இந்த பர்திமேயு. எல்லாருக்கும் என்ன புரிதல் இருந்துச்சு? நல்ல போட்டு சூட்டெல்லாம் போட்டு டை போட்டு ஃப்ளைட்ல ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து இறங்கினா அவர்கிட்ட மண்டையை போட்டு மாவாட்டி வாங்கினேன்னா கண்டிப்பா உனக்கு இந்த பேய் போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. சர்ச்சுக்கு போ, வாசப்படி தொட்டு கும்பிடு, காணிக்கப்பட்டி தொட்டு கும்பிடு, உனக்கு காசு கொட்டுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இவனுக்கு அவங்க எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு புரிதல் இவனுக்கு இருந்துச்சு. நீ ஆராதனைக்கு போகாத,
ஆமீன் சொல்லாத. அதனுடைய அடிச்சு கேட்பான். அப்ப கூட சொல்லிடாத, அமைதியா உட்கார். அவன் முன்னாடி நின்று ஆட்டி ஆட்டி அதை இதையும் சொல்லி உன்னை உணர்ச்சி வசப்பட வச்சு இயேசு வர அசஞ்சராத, அப்படியே உட்கார்ந்து நாட்டப்பட்ட சந்தன மரத்தை போல இரு, அசஞ்சராத அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்துச்சு. ஆனா இவனுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதோட வித்தியாசமான ஒரு புரிதல் இருந்தது. இவர் நசரேயனாகிய இயேசு, இவர் தாவீதுடைய வம்சத்திலே வந்த மேசியா. இவர் கவனிங்க, நம்ம வாழ்க்கையில இந்த விசுவாச வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 காரியம் செய்யலாம். ஒண்ணு, எனக்கு வர்ற பிரச்சனையோட அப்படியே நான் இருந்து செத்து கல்வரைக்கு போய் சேரலாம். 2, எனக்கு வந்த பிரச்சனையை நான் கொன்னு அதை எடுத்து நின்று நான் ஜெயித்து வெற்றி போத்த ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்யலாம், வாழலாம். 1, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையோடவே நான் டிராவல் பண்ணி அதோடவே நான் இருந்து அதோடவே நான் செத்து கல்வரைக்குள்ள போலாம். 2, அதை கொன்னு, அந்த பிரச்சனையை கொன்னு அந்த பிரச்சனையை ஜெயித்து நான் எழும்பி வாழலாம். அந்த பிரச்சனை கொள்ளணும், அந்த பிரச்சனையை எதிர்த்து நான் ஜெயிக்கணும்னா எல்லாருக்கும் இருக்கிறத விட ஒரு தனி வெளிப்பாடு எனக்கு, நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை குறித்து இருக்கணும். அப்படி எனக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தா கண்டிப்பா என்னால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க. அவரை அறிகிற அறிவிலே வளர்கிற விசுவாசியா நானும் நீங்களும் இருக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்கிற புரிதல், நான் எங்க இருக்கேன், நான் யாரை நோக்கி கூப்பிடுறேன் எனக்கு தெரியும். சர்ச்சில் வந்து ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னா நான் ஆராதிச்சா எனக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ கீழே விழும் அங்கிற புரிதல் எனக்கு இருந்தா தானே நான் ஆராதனை நடக்கும்போது கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம நான் என்ன செய்வேன், ஏன்னா நான் ஆராதிச்சாதான் எனக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ என்ன செய்யும், விழும். ஜெபிக்கன்னு சொன்னா நான் ஜெபிக்கணும், நான் ஜெபிச்சாதான் என் ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு மாம்சமான யாவருக்கும் தேவன் ஒரு இருக்கிறார். அவர் கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் இறங்கி பதில் செய்கிறவர். அங்கிற புரிதல், அங்கிற வெளிப்பாடு, தெளிவு எந்த விசுவாசிக்கு இருக்குதோ அந்த விசுவாசியால அவனோட பிரச்சனை கொண்டு அவனால ஜெயமா வெற்றியா வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. அதனால எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேங்கிறது that is not the matter. கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன்பா, சந்தோஷம். அதுக்கு என்ன பண்ணலாம்? யோவான் ஸ்நானகன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது 2 சீஷர்களை இயேசு கிட்ட அனுப்பிவிட்டு, போங்க போய் அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா, இயேசு கிட்ட கேட்டு அனுப்பிச்சு விட்டார். இந்த யோவான் ஸ்நானகன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவிக்கிறதற்காகவே பிறந்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க, அவரோ ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று இயேசுவை குறித்து சாட்சி சொன்ன யோவான் ஸ்நானகன் இப்போது கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டும். இயேசு ஞானஸ்தானம் பெற கரைக்கு வந்தபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா. இயேசு ஞானஸ்நானம் பெற குளத்துக்குள்ள இறங்கின போது, நான் உம்மிடத்திலே ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் எம்மிடத்திலே ஸ்நானம் பெற வந்திருக்கிறீரே என்று கேட்ட யோவான் ஸ்நானகன் இப்ப கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருவர் வர காத்திரு. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது வானம் திறக்கப்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவினுடைய வடிவத்திலே அவர் மேல் இறங்கினதும் வானம் திறந்து அங்கிருந்து பிதாவாகிய தேவன், இவன் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்டவன் பார்த்தவன் இப்ப கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொரு வர காத்திருக்க வேண்டும். ஆனா இந்த பத்திமை இது எதையுமே பார்க்கல, இது எதையுமே கேட்கல. ஆனா இவனுக்கு இல்லாத ஒரு புரிதல், இவனுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு, இவனுக்கு இல்லாத ஒரு தெளிவு அவனுக்கு இருந்தது. இவர் கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நசரேன் ஊர்ல பிறந்த சாதாரணமான ஒரு இயேசு இல்ல, இவர் தான் ரட்சகர், இவர் தான் விடுவிக்கிறவர், இவர் தான் தெய்வம், இவர் தான் கர்த்தர், இவர் தான் என்னை வாழ வைக்கிறவர், இவர் தான் இன்னைக்கு என் பிரச்சனையிலிருந்து என்னை வெளியில கொண்டு வருகிறவர் சொல்லி ஒரு புரிதல், ஒரு அறிவு, ஒரு தெளிவு அவனுக்கு இருந்தது. அன்னைக்கு அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஹalleluya, ஹalleluya, சத்தமா ஹalleluya. நான் ஒரு குருடனா இருக்கலாம், ஆனா நீர் யார் என்பதை நான் காண்கிறேன். நீர் ரட்சகர், நீர் மேசியா. ஒருவேளை நான் உடைஞ்சு போன ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனா நீர் யார் என்பதை நான் காண்கிறேன். நீர் ரட்சகர், நீர் மேசியா. ஒருவேளை நான் தனிமையில் இருக்கலாம், ஒருவேளை நான் காயப்பட்டு போன நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை நான் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஒருவேளை நான் பலவீனமான நிலைமையில் இருக்கலாம், ஆனா நீர் யார் என்பதை நான் காண்கிறேன். நீர் ரட்சகர், நீர் மேசியா. நீர் நினைத்தால் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய தலையெழுத்தும் தடைகளாக மாறிவிடும். ஆகவே இவர்கள் எல்லாம் சொல்லுகிறபடி நீர் ஏதோ 10-11 ஒரு சாமியில நீர் இயேசு, நீர் ரட்சகர், உம்மை நோக்கி நான் கூப்பிட போகிறேன் என்று சொல்லி புரிதலோடு அறிவோடு கூப்பிட்டான். அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் ஹalleluya. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் ஒருவேளை இன்னைக்கு நீங்க மறுபடியும் கொண்டு வந்த அதே இடத்துல வைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழுவீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி எனக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்த சரியான அறிவு, புரிதல்
நமக்கு இருக்கா? அவனுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு, அவனுக்கு அந்த அறிவு இருந்துச்சு. நான் யாரை நோக்கி கூப்பிடுறேங்கிற புரிதல் அறிவு அவனுக்கு இருந்துச்சு. அந்த புரிதல் அந்த அறிவு இருக்கிறவங்களால தான் ஆண்டவரை கைது செய்து நிற்க வைக்க முடியும். அந்த புரிதல் அந்த அறிவு இல்லாதவங்களால அவரை கைது செய்து நிற்க வைக்க முடியாது. தானியேலுக்கு அந்த புரிதல் அந்த அறிவு இருந்துச்சு. தேசத்துல கடுமையான சட்டம் இயற்றப்பட்ட போதும் நான் ஜெபிப்பேன். உனக்கு என்ன புரிதல், என்ன அறிவு இருக்கு தானியேலுக்கு? அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். என் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறவர். அவர் ஊமையில செவிடு இல்லை, அவர் கேட்கிறவர். என் ஜெபத்தை கேட்டவர் என்னை ரட்சிக்கும்படிக்கு இறங்குவார் என்கிற புரிதல், அறிவு, தெளிவு தானியேலுக்கு இருந்துச்சு. அதனாலதான் எத்தனையோ பேர் சட்டத்துக்கு பயந்து ஜெபிக்காம நின்ன போது அவன் ஜெபிச்சு அவனை சிங்கக்கேவியில் இறங்கி கர்த்தர் விடுதலையாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், மரியாதையா கீழே விழுந்து கும்பிட்டு போங்க. நீயாச்சும் லாஸ்ட் சான்ஸ் ஆச்சு. நாங்கள் வரும்போதே 3 பேர், நீங்க 3 பேர் வேணா பேசி டிசைட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த டிசைட் பண்ண நாங்க கமிட்டி போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். நீ என்ன வேணா பண்ணு, நாங்க விழுந்து என்ன செய்ய மாட்டோம், கூப்பிட மாட்டோம். என்ன அறிவு இருக்கு, என்ன புரிதல் இருக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு? நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை தப்புவிப்பார், ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் எரிகிற அக்கினிக்கும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்கிற புரிதல், வெளிப்பாடு, அறிவு, தெளிவு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த ஊர்ல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அந்த சிலைக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கின போது புரிதல் இருக்கிறவன், தெளிவு இருக்கிறவன், வெளிப்பாடு இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் விழுந்து வணங்கல. அவனை ரட்சிக்கும்படிக்க அவரை தீச்சூளைக்குள்ள இறங்கி வந்தார். ஹalleluya, ஹalleluya. அப்படின்னா நான் யாரை நம்பி இருக்கேன், நான் யாரை நோக்கி கூப்பிடுறேங்கிற தெளிவான புரிதல் இருக்கிற விசுவாசிய அவனை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களாலேயோ சூழ்நிலைகளாலேயோ பிசாசினாலேயோ அடக்கி உட்கார வைக்க முடியாது. அதை எல்லாத்தையும் தாண்டி அவன் கூப்பிடுவான், அவன் துதிப்பான், அவன் ஆராதிப்பான், அவன் சத்தத்தை கேட்டு அவர் நிற்பார். அவர் நின்னாருன்னா அவனோட பிரச்சனையும் அவரோட நின்று போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya, ஹalleluya. அந்த வெளிப்பாடோட அவன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீது குமாரனே. அவனை அடக்குறாங்க. ஆனா அவன் நான் அடங்காதவன், அசராதவங்கிற மாதிரி அவன் அடங்க தயாரா இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் அடங்கப்பா. ஏன்னா எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு, எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அவர் ரட்சகர், அவர் மேசியா, அவர் இன்றைக்கு என்னை விடுவிக்க போகிறார். ஹalleluya. சபைக்குள்ள யாருக்கும் இருக்காத ஒரு வெளிப்பாடு எனக்கு இருக்கும். யாருக்கும் இல்லாத புரிதல், யாருக்கும் இல்லாத வைராக்கியம், யாருக்கும் இல்லாத வெறி எனக்கு ஆண்டவர் மேல என்ன செய்யணும் இருக்கும். என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ ஆராதி என்னமா பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு புரிதல் இருக்கணும், எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இன்னைக்கு நான் இங்க சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். வெளியில போகும்போது நான் வந்த வண்ணமா வெளியில போகக்கூடாதுன்னா இங்க உள்ள நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிற புரிதல், தெளிவு, வெளிப்பாடு எனக்கு இருந்தா நான் உள்ள வரும்போது எப்படி வந்தனோ வெளியில போகும்போது அந்த மாதிரி போக மாட்டேன். என் வாழ்க்கையை அவர் மாத்தித்தான் அனுப்புவார். 10ஓட 11 அத்தோட 4 1 இருக்கிற விசுவாசிகளால இங்கே வெற்றி பூத்த வாழ்க்கையை கண்டிப்பா வாழவே முடியாது. ஆனா யார் ஒருத்தர் தன்னோட ஜெபத்திலையும் தன்னோட ஆராதனையிலும் கர்த்தருக்காக தான் செய்த ஊழியத்திலையும் எல்லாத்தையும் விட வேற மாதிரி வேற லெவல்ல யார் ஒருத்தன் ஆண்டவரை அணுகுறானோ, தேடுறானோ, அவன் அடி தூளான ஆசீர்வாதங்களை கர்த்தர்கிட்ட இருந்து கண்டிப்பா பெற்றுக்கொள்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. பக்கத்துல ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, அவரை அறிவில வளருங்க. அறிவில என்ன செய்யுங்க? அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்க? ஹalleluya. இன்னைக்கு வர எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். ஆனா அதையும் தாண்டின ஒரு புரிதல் எனக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கு. என்னோட தேவைக்கு மத்தியிலே அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற புரிதல், அறிவு எனக்கு என்ன செய்யணும். எனக்கு ஒண்ணுமே இல்லாம போகும்போது அவர் எல்லோகியும் உருவாக்குகிற தெய்வம், எனக்காக புதிய காரியங்களை உருவாக்குவார்ங்கிற புரிதல், அறிவு எனக்கு என்ன செய்யணும் இருக்கணும். என்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது அவர் யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தினுடைய தேவன்கிற புரிதல், அறிவு, வெளிப்பாடு எனக்கு என்ன செய்யணும். எனக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எழுப்பினாலும் மனிதர்கள் எழுப்பினாலும் அவர் எலியோன், அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு தெரியாம சத்துருவால என் வாழ்க்கையில ஒரு சின்ன காயப்பட நகர்த்தி வைக்க முடியாதுங்கிற புரிதல், அறிவு, தெளிவு, வெளிப்பாடு எனக்கு என்ன செய்யணும். இருக்கிற மனிதர்கள் என்னை புறக்கணித்து தள்ளும் போது என் நிலைமையை புரிந்து கொள்ளாம என்னை தூக்கி தூரமா வீசும் போது அவர் எல் ரோய், என்னை காண்கிற தேவன்கிற புரிதல், அறிவு, தெளிவு, வெளிப்பாடு எனக்கு என்ன செய்யணும் இருக்கணும். இந்த உலகத்தால் நான் ஆதரவற்றவனாய், நிராதரவாய், அனாதையாய் தள்ளிப்படப்படும் போது அவர் யெகோவா ராய், என்னுடைய நல்ல மேய்ப்பர், எனக்கு ஒரு குறை வராது, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேங்கிற புரிதல், வெளிப்பாடு, அறிவு, தெளிவு எனக்கு இருக்கணும். வெள்ளம் போல சத்துரு எனக்கு விரோதமாக எழுதி வரும்போது அவர் யெகோவா நிசி, அவருடைய ஜெயக்கொடி ஆனவர்ங்கிற புரிதல், அறிவு, தெளிவு, வெளிப்பாடு எந்த விசுவாசிக்கு இருக்குதோ அந்த விசுவாசி கண்டிப்பா வெற்றி பூத்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னா எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா ஹalleluya, ஹalleluya.
வெளிப்பாடு இருக்காம அடக்க முடியாது. வெளிப்பாடு இருக்கணும் என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? அதனாலதான் அத்தனை பேர் சேர்ந்து அடக்கின போதும் அவன் அடங்கல. எனக்கு வெளிப்பாடு, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இவர் இயேசு, இவர் தாவீதின் குமாரன், இவர் ரட்சகர். அந்த வெளிப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவனை அடக்குறாங்க. யோசித்து பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாள் அந்த ரோட்ல அவன் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். யாரும் அவனை ஒன்றும் சொல்லலை. இன்ஃபேக்ட் அவனுக்கு 10-5 பிச்சை போட்டாங்க இல்லையா? வெளிப்பாடு அவனுக்கு வராத வரைக்கும் யாரும் அவனை என்ன செய்யல, ஏதோ பாவம் பிச்சைக்காரன் கூப்பிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா எப்போ அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சதோ அப்போ அவனை என்ன செய்யறாங்க? அதுக்கு முன்னாடியாவது 10-5 பிச்சை. பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி டு see you. போன வாரம் உங்களை பார்த்ததை விட இந்த வாரம் ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த அண்ணாவும் ஜெபிக்கிறது இல்லை, அந்த அண்ணாவும் ஜெபிக்கிறது இல்லை, இந்த அக்காவும் பாடுறது இல்லை, அந்த அக்காவும் பாடுறது இல்லை. அதனால இப்ப என்னன்னா பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் கை கொடுங்க. உங்களை பார்த்தாவே ஒரு பெரிய சந்தோஷம். ரெண்டு வந்து உட்காந்து கணத்துல கை வச்சு தூக்கி. ஆனா இவனுக்கு ஒரு அந்த மாதிரி அவன் அப்படியே இருக்கும்போது அவனை பேசாம விட்டுட்டாங்க, அவனை ஒண்ணும் செய்யல. ஆனா இப்ப எப்போ இருக்கா அவனுக்கு ஒரு புது வெளிப்பாடு வந்துச்சோ அவனை அடக்குறாங்க. அவனை வாய திறக்காத, பாடாத, சரி வீட்டுல தான் நிம்மதியில் நீங்க வந்து உட்காந்து பக்கத்து சேர்ல உட்காந்து கத்தோன்னு கத்துது. இவனுக்கு வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனை வரும். பாடாத, செய்யாத, முன்னாடி நிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. நான் சொல்றேன், வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் நீங்க யாருக்கும் அடங்காம தொடர்ந்து உங்களை தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, துதிங்க, ஆராதிங்க, ஜெபிங்க, ஓடிக்கிட்டே இருங்க. அவங்களை கர்த்தர் தள்ளி நிக்க வச்சு உங்களை கர்த்தர் மேல உயர்த்தி உங்களை வாழ வைக்க நான் சாட்சியா நிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹalleluya. இந்த எரிகோவினுடைய வீதியில எல்லாரும் நகர்ந்து கொண்டிருக்க, எல்லாமே நகர்ந்து கொண்டிருக்க, இவன் மாத்திரம் அதே இடத்துல. நாம ஒருவேளை எல்லாரும் வீட்டை கட்டி, எல்லாரும் காரை வாங்கி, எல்லாரும் சொந்த வீடு வாங்கி, எல்லாரும் சொந்த இடம் வாங்கி, எல்லாரும் நகை நட்டு சம்பாரிச்சு, எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்கும் போது நான் மாத்திரம் இருக்கிற நிலைமையில அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சரோ அல்லவர் நீங்க இருக்கிற பாதையில கடந்து வந்திருக்கிறார். உங்களால அவரை நோக்கி கூப்பிட முடியும்னா இன்னைக்கு ராத்திரியோட உங்க சூழ்நிலையை கண்டிப்பா மாற்றுவார். அவ்வளவு தரித்திரத்தினுடைய கோரப்பிடியில இருந்த போது நானும் அம்மாவும் அடிக்கடி இப்போ வரைக்கும் பேசிக்கிற வார்த்தை, எந்த மனுஷனோட வீட்டு கதவையும் எந்த காலத்திலையும் நான் மாத்திரம் இல்லை, எனக்கு பின்னாடி எத்தனை தலைமுறை சந்ததியில வந்தாலும் எந்த மனுஷனோட வீட்டு வாசலையும் உதவிக்காக நம்ம தட்டி நிக்க கூடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். கதவை சாத்தி முழங்கால் படி போட்டு பைபிளை கையில் எடுத்து அவரை துதிச்சா, அவரை நோக்கி கூப்பிட்டா, அவரை ஆராதிச்சா, அவரை உயர்த்தினா, இந்த மனுஷங்களால ஒருவேளை ஒரு உதவி வேணா நமக்கு செய்து கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய தலையெழுத்தையும் தலைகளா ஒருத்தரால மாற்ற முடியும்னா அவர் கர்த்தர், அவர் தேவன். அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம வாழ முடியும். ஹalleluya, ஹalleluya. என் கையில மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற பாத்திரத்தை வச்சு அம்மா, தாயே, மாமா உதவி செய்வானா, மச்சான் உதவி, யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். எனக்காக கசப்பான காடியினுடைய பாத்திரத்தை குடித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவனை கையில் இருக்கிற பிச்சை பாத்திரத்தை நிச்சயமா தள்ளி விடுவார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கட்டும் என்று சொல்லி எனக்காக மரண அவஸ்தையை அனுபவித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மனுஷன் என் கையில கொடுத்திருக்கிற பிச்சை பாத்திரத்தை தள்ளி விட்டுட்டு என்னை மகத்துவம் கொடுத்த வெற்றி நிறைந்த வாழ்க்கையை வாழ வைப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன். கூப்பிடுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். கூப்பிடுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு இயேசு, நம்ம சொல்றேன், கூப்பிடுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு இயேசு. அதனாலதான் சர்ச்சுக்குள்ள நிறைய பேரை வாயை திறக்க விடாதபடிக்கு பிசாசு குரவழியை கட்டி துறக்காத, பாடாத, துதிக்காத, ஜெபிக்காத, ஆமென் சொல்லாத. ஏன்னா நீ சொன்னேன்னா இயேசு நின்றுவார். இயேசு நின்னாருன்னா உன் பிரச்சனை நின்று போயிடும். திறந்துடாத. நீ உலகத்துல எங்கேயோ இருந்த, அங்கிருந்து எப்படியோ இவன் நம்ம எப்படியோ நீ தப்பிச்சு சர்ச்சுக்குள்ள பூந்துட்ட, எப்படியோ நீ ரசிக்கப்பட்ட, நீ என்னோட ஆளு. ஆனா எப்படித்தான் சர்ச்சுக்குள்ள பூந்தேன்னு தெரியல, எப்படியோ பூந்துட்ட, பரவாயில்ல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமும் உன் குரவழி என் கையில இருக்கு. பாடிறாங்க, துதிச்சுறாங்க. கொட்டாய் விடுறதுக்காக மாத்திரம் வாயை திறந்தாலும் திறக்கணுமா ஒளிய சர்ச்சுக்குள்ள வேற எதுக்காகவும் என்ன செஞ்சுறாங்க? வாயை திறந்துறாத, துதிச்சுறாத, ஜெபிச்சுறாத, இயேசுவின் கூப்பிட்டுறாத, கையை தட்டிடாத, ஆமென் சொல்லிடாத. எனக்கு சொன்னேன்னா அவர் நின்றுவார். அவர் நின்னார்னா உன் பிரச்சனையும் நின்றும். அதனாலதான் நிறைய பேரை சத்ரு வாயை திறக்க விடுறதில்லை சபைக்குள். உள்ள வந்ததுக்கு அப்புறமும் நான் வாழக்கூடாதுங்கிறதுக்காக என் வாயை கட்டி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி எனக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, எனக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நாம அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நிற்பார். எதை வச்சு நீ இப்படி கத்துற பத்தினையும்? ஏன்னா எனக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை தாண்டி ஆண்டவரால ஒரு அடி எடுத்து வைக்க முடியும்.
நான் என்னோட கண்ணீரை கடந்து என் கர்த்தரால போக முடியாது. நான் கூப்பிட்டா அவர் நிற்பார். 12 வருஷமா எனக்கு ரத்தம் உதிரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா நான் அவரை அட்டாச் பண்ணி அவரை கூப்பிட்டு அவரை பிடிச்சு நிப்பாட்டிட்டேன்னா 12 வருஷமா போயிட்டு இந்த ரத்தம் அந்த நொடியில் என்ன செஞ்சு என் உடம்புல நின்று போயிடும். அவர் நின்னா என் பிரச்சனை நின்றும். எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி அவரை யாராவது கூப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி அவரை யாராவது நீங்க தேடணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க சத்தத்தை கேட்டு அவர் நிக்கணும்னு யாராவது அப்படி வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி நான் இன்னைக்கு என்னோட நிலைமையை மாத்திக்க போறேன். நான் ஒருவேளை இது வரைக்கும் கடன்காரனா இருக்கலாம். நான் இது வரைக்கும் நான் திருமணம் ஆகாதவனா, பிள்ளை இல்லாதவனா, வீடு இல்லாதவனா, இடம் இல்லாதவனா, நிலம் இல்லாதவனா, பணம் இல்லாதவனா, வேலை இல்லாதவனா, ஆசீர்வாதம் இல்லாதவனா, சுகம் இல்லாதவனா, வெற்றி இல்லாதவனா, இது வரைக்கும் இந்த 7 மணி 50 நிமிஷம் வரைக்கும் நான் ஒருவேளை இருக்கலாம். ஆனா நான் நினைச்சா இன்னைக்கு ராத்திரி நான் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என் சத்தத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் நிற்பார். அவர் நிக்கிற மாதிரி நான் கூப்பிட்டா அவர் நிற்பார். அவர் நின்னா என் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அழகே வேற விதமா மாறிடுங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க யாராவது இருந்தா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்காதீங்க. உங்களை யார் அடக்குறாங்க பார்க்காதீங்க. உங்களை யார் அடக்குறாங்க பார்க்காதீங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசு 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 அந்த பேரை மாத்திர நீங்க வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரியனாலும் இயேசுவே 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 கூப்பிடுங்க கூப்பிடுங்க இயேசுவே கூப்பிடுங்க. இயேசு வேற ஒண்ணுமே உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா அந்த நாமத்துல விடுதலை இருக்கு, அந்த நாமத்துல வெற்றி இருக்கு, அந்த நாமத்துல வாழ்க்கை இருக்கு, அந்த நாமத்துல ஆவி இருக்கு, அந்த நாமத்துல ஜீவன் இருக்கு, அந்த நாமத்துல அபிஷேகம் இருக்கு, அந்த நாமத்துல உயர்வு இருக்கு, அந்த நாமத்துல மேன்மை இருக்கு, அந்த நாமத்துல வெற்றி இருக்கு, அந்த நாமத்துல நித்திய ஜீவன் இருக்கு, அந்த நாமத்துல ஆரோக்கியம் இருக்கு, அந்த நாமத்துல மகத்துவம், அந்த நாமத்துல ஆசை, அந்த நாமத்துல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இயேசுவே சத்தமோட நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சத்தமோட நாமத்தை சொல்லி இயேசுவே இயேசுவே இயேசுவே
ஆண்டவரே, அந்த குருட்டு பர்த்திமேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு இருக்கிற நிலைமையோடு கூட நாங்கள் சாகலாம் என்று நினைத்தால் சாகலாம். இல்ல இல்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கலாம் நான் முடிவெடுத்தா நான் ஜெயிக்கலாம். ஆகவே இதுக்கு மேலே சத்துருவால என் குரவலையை கட்டி வைக்க முடியாது. இதுக்கு மேலே நான் பாடாம துதிக்காம ஜெபிக்காம ஆராதிக்காம இருக்கிற ஒரு விசுவாசியா பிசாசே உன்னால எங்களை கட்டி வைக்க முடியாது. இன்னைக்கு இருந்து நாங்க அவரை நோக்கி கூப்பிட போறோம், பாட போறோம், ஜெபிக்க போறோம், துதிக்க போறோம், இன்னும் அதிகமா கொடுக்க போறோம், இன்னும் அதிகமா ஓட போறோம், இன்னும் அதிகமா ஊழியம் செய்ய போறோம். ஏன்னா அவருடைய மகிமை எங்க மேல வந்திருக்கு. நாங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ போறது இல்லை. எப்படி எலியாவோட குடும்பம் எலியாவோட பிள்ளைங்க இஸ்ரவேல்ல அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருந்தாங்க, அது மாதிரி நான் வாழ்ற ஊர்ல, நான் வாழ்ற தெருவுல இயேசு ஒருத்தர் சாமியை ஏத்துக்கிட்டா, இயேசு ஒருத்தர் கும்பிட்டா, இயேசு ஒருத்தர் ஆராதிச்சா, ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு அடையாளமா அற்புதமா சாட்சியா கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நிறுத்துவார். அப்படிப்பட்ட மகத்துவமான வாழ்க்கையை இந்த 2021 நான் வாழ போறேங்கிற நம்பிக்கை இருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தமா நம்பினானே குறைந்த கடவுளை எங்களை தருங்கள். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்களை பின்தொடர்ந்து வரட்டும். இந்த ஊழியத்தோடு உடைய கிருபை அனுகிரகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் என் ஆத்துமாவே சகோதரர்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.